ஒரு பக்கம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல், இன்னொரு பக்கம் தலைவர் ஒருத்தரோட சீமான் எடுத்த போட்டோ உண்மை இல்ல, அதை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்போ சீமான் வீடு முற்றுகைன்னு எல்லா பக்கமும் எல்லாரும் ரவுண்டு கட்ட, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோ ரொம்ப ஜாலியா கள்ளு குடிச்சிட்டு தான் நான் கல்லூரிக்கே போவேன்னு விழுப்புரத்துல நடந்த கள் விடுதலை மாநாட்டுல பேசியிருக்காரு. ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கினவன் நான் தான் என்றும், வைகை புயல் வடிவேலு சொல்வது போல சிறைப்பறவை தான் நான் அப்படின்னும் சீமான் சொல்லியிருக்காரு. ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு, நான் தான். ஒரே நாள்ல செஞ்சுடி. கிரிக்கெட்ல இல்ல, வழக்குல ஒரே நாள்ல. ஏன் சொல்லு, என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு. ஜெயில போடுவேன், போடு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா, நாங்கள்ல சிறை பறவை. ஜெயில் கட்டவே எங்களுக்கு. விழுப்புரம் பக்கத்துல பூரிக்குடிசை கிராமத்துல தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம், தமிழ்நாடு கள் இயக்கம் சார்பா கள் விடுதலை மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல கலந்துகிட்டு மேடையில பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்போதைக்கு பேசின விஷயங்கள் தான் இப்போ மறுபடியும் பேசு பொருளாகிருக்கு. கள் எமது உணவு, கள் எமது உரிமைங்கிற நோக்கத்துல கள் விடுதலை மாநாடு நடந்ததாகவும், தமிழரின் தேசிய பானமே கள் தானோ, கல் அப்படிங்கிற பெயர் தான் பிரச்சனை அப்படின்னா பனம்பால் மூலிகை சாறு அப்படின்னு பேர் வச்சிடலாம்னு சீமான் சொல்லியிருக்காரு. மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது, அது இந்த கல். அது தமிழரின் தேசிய பானம். நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதலிக்கிறோம், வெறுக்கிறோம். அதை பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று சொல்லுவோம். கல்லு தானடா உங்க எங்க மூதாதை பாடித்தான், கல்லு கல்லு இல்ல, அத தள்ளு, அந்த சொல்லையே தள்ளு. இப்ப என்ன சொல்லலாம், மூலிகை சாறு. இவ்வளவுண்டு அருகம்புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது, இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பனை, அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா? டாஸ்மாக்ல விற்கிற மது என்ன தீர்த்தமா? தெருவுக்கு தெரு டாஸ்மாக்ல திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன்? நான் கேட்டேன், கல்லு மது சரி தடை, அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த பீர், பிராண்டி, ஒயின், ரம், ஜின் எல்லாம் புனித நீரா, கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலும். கல்லுல தான் கலப்படம் இருப்பதா தடை செய்யறாங்க அப்படின்னா சரக்குல கலப்படம் இல்லையா அப்படின்னு கேலி செஞ்சிருக்காரு. அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாருல்ல, அதுல கலப்படம் 1987 87 அது கலப்படம் வருது, கல் இல்ல அப்படின்னு. ஏன்னா கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை. இப்ப இவங்க டாஸ்மார்க்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்புங்க ஐயா, ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்லை. எந்த சரக்குலையும் கலப்படம் இல்ல, இல்ல எதுலையுமே கலப்படம் இல்லை. நான்லாம் காலேஜுக்கு போனப்பவே கள்ளு குடிச்சிட்டு தான் போவேனோ, கல்லூரிக்கு செல்வது, கள்ளு குடிப்பது, கபடி விளையாடுவது, படத்திற்கு போறது தான் இருப்பேனோ சொல்லியிருக்காரு. நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த மாதிரி உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பாத்திருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்க பெரிய வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, போகும்போது குடிச்சு போவோம், வரும்போது இப்படி போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பாக்குறது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நெட்டிசன்களுக்கு அவர் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப கள்ளு குடித்தாரு சீமாங்கிறது புது கண்டென்ட்டா போச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.